எடுத்துக்கிட்டிங்களா? பக்கம் 144. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு என்ன சொல்கிறாரு? அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணலாம்? மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஏசப்பா எப்படி இருக்கிறாரா? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் மரித்தார். மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழுந்தார். அவர் நடக்க போகிற சம்பவத்தை தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் சொல்லியிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது எதுக்காக இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, மார்த்தாள் மரியாள்னு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு லாசருன்ற ஒரு சகோதரன் இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டு என்ன பண்ணுறான்? மரணம் அடைஞ்சிட்றான். அப்போ எல்லாரும் மார்த்தாள் மரியாள் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அழுகுறாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணார்? மரித்த பிறகு தான் என்ன பண்ணுறாரு? வராரு அந்த ஊருக்கு. அப்போ மரியாள் என்ன பண்ணுறா? மார்த்தாள் என்ன பண்ணுறா? ஓடி போய் அவர் வர வழியில் பார்த்து, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் என்ன பண்ணியிருப்பான்? உயிர் பழிச்சிருப்பான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உயிர் பழிச்சிருப்பான், மறிச்சிருக்க மாட்டான். ஆனாலும் 22 சொல்லப்பட்டிருக்க, இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செத்துருக்க மாட்டார், எங்கள் சகோதரன் செத்துருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு செய்வாருன்னு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்போனா என்னது? அந்த விசுவாசமாக என்ன பண்ணுறா? யார் இருக்கிறா? மார்த்தாள் இருக்கிறா. அப்போ இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த அம்மா என்ன நினச்சிக்குது? உயிர் தெழுதல் கடைசியில் நியாய தீர்ப்பப்போ எல்லோரும் உயிர் தெழுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சகோதரனும் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஏசப்பா இந்த பூமியில் மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறாருன்ற ஒரு சூழ்நிலையை யார்? லாசரு மூலமாக முன்னாடியே என்ன பண்ணுறாரு? நிரூபித்து காட்டுறார். அப்போ அவர் லாசரு மரித்துட்டார், அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணுறா? மார்த்தாள் போய் சொல்கிறா, இந்தமாரி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எங்கள் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? மறிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், மறித்தவங்க யாரும் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இந்த செய்தியை ஓடி போய் யார்கிட்ட சொல்கிறா? மரியாள்கிட்ட போய் என்ன பண்ணுறா? சொல்கிறா. அப்போ சொல்லும்பொழுது மரியாள் குடுகுடுன்னு எழுந்திருச்சு ஆனால் அவர் வரல. அவர் எங்கே நின்று பேசினாரோ அந்த இடத்துலையே நின்றுட்டுருக்கிறாரு. மரியாள் சொன்ன உடனே, மார்த்தாள் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணுறா? அந்த இடத்துக்கு ஓடி அவர் வணங்கி அழறா. என்னான்னு அவளும் அந்த வார்த்தை தான் சொல்கிறா. வணங்கி அழுது, நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? மரித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அப்போ அவர் ஆவியில் கலங்குறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கண்ணீர் விடுறார். எல்லா ஜனங்களும் அழறாங்க. இவர் எவ்வளோ அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு, இவர் லாசரு சிநேகிக்கிறாரு, நேசிக்கிறாரு, இவர் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியாது, அவர் செத்துருக்க மாட்டாரா அப்படின்னு ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுது? பேசுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஏசப்பா தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு. என்னான்னு, நான் பேசுகிறத நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனாலும் இந்த ஊர் ஜனங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? என்னை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் யார் கேட்குறா? பிதாவானவர் கேட்டு பதில் கொடுப்பாருன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனால் அந்த ஜனங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறேன்? இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கல்லறைக்கிட்ட போய் என்ன பண்ணார்? அந்த கல்லறையை மூடி இருந்த அந்த கல்லை தூக்கி போட சொல்கிறார். தூக்கி போட்ட உடனே
அவர் என்ன பண்ணுறாரு? அப்போ உடனே என்ன சொல்கிறா? மார்த்தாள் தான் என்ன பண்ணுறா? டக்கு டக்குன்னு முந்திரி கொட்டை மாதிரி பேசுவான். உடனே மார்த்தாள் சொல்கிறா, 4 நாள் ஆயிடுச்சே, நாரி போகுமே ஆண்டவரே, நாரி போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுவ? கண்டிப்பாக காண்ப. எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். அது எப்படி இருந்தால் என்னம்மா, நீ விசுவாசிக்கிறியா? அப்போ என்ன பண்ணுவ? அற்புதத்தை நீ பார்ப்ப. அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை, இது நடக்குமான்னு தெரியாது, இனி இந்த காரியம் வாய்க்குமானே தெரியாது, நமக்கு உடம்பு சரியாகுமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை, ஐயோ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறோம், மோசமான கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், மோசமான போராட்டத்தில் இருக்கிறோம், இதிலிருந்து நம்மளால் விடுதலை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? சில வேளைகளில் யோசிக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சுகம் கொடுப்பார், நீ விசுவாசிக்கிறியா, நம்புறியா, உனக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், நீ நம்புறியா, அப்போ விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் போராட்டமா, அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், நம்புறியா, அப்போ நீ என்ன பண்ண? விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நம்மளை ரட்சிக்கும்படிக்குத்தான் இந்த பூமியில் அவருடைய ரத்தத்தை என்ன பண்ணார்? சிந்தினார். அப்போ அவருடைய சிந்தின ரத்தம் வீணாய் போகுமா? போகாது. அப்போ நம்ம தேவன் நம்மளை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். நம்மளுடைய பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அப்போ நீ விசுவாசித்தா யாரை காண்ப? தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமைன்னா இல்லாத நடக்காத ஒன்றை நடக்க வைக்கிறது தான் தேவன். நடக்காத ஒரு காரியம், இனி இது என்னது தேராது, இது தள்ளுபடி ஆயிடுச்சு, இது இனிமேட்டு வாழ்க்கையில் உருப்படாது இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நம்ம பிள்ளைகளையே பார்த்தே நம்ம பெற்றவங்க என்ன பண்ணுறோம்? சில காரியங்களை சொல்லுறோம். ஆனால் தேவன் ஒன்று நினைத்திருக்கிறார். மனுஷன் ஒன்று நினைப்பான், தேவன் ஒன்று என்ன பண்ணியிருப்பாரு? நினைத்திருப்பார். அப்போ யாரெல்லாம் எதுக்கும் லாய்க்கில்லாமல் வாய்க்காத இருப்பாங்கன்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறானோ அவங்களெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னடா 14 வருஷமாக குழந்தைல்ல, ஒரே பிரச்சனை போராட்டமாக இருக்குது, இதை யார்? என் கணவரே தூஷிக்கிறார், எல்லார்ட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்துகிறார், அவமானப்படுத்தினார், இனிமேட்டு எதுக்காக நம்ம அவர் கூட இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, சண்டை வந்துடுது, அடித்து காதில் இருக்கிற கம்மலெல்லாம் என்னாச்சு? உடஞ்சி போச்சு. ஒரு பிரச்சனை. சரின்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இனிமே இந்த மனுஷனோட என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டவருக்காக வாழ்வோம், இந்த வாழ்க்கையே நமக்கு போதும், இனிமேல் நம்ம எதுக்காக நம்ம மனுஷனோட கூட வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தான் நான் என்ன பண்ணேன்? வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் நான் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? எனக்கு என் வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்றி 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்போ மனுஷன் ஒன்று நினைப்பான், நீ எதுக்கு மேலே லாக்கியில் 14 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேட்டு குழந்தை பிறக்கணும், உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு மனுஷன் வாயிலேருந்து வந்தது. ஆனால் நானும் என்ன பண்ணேன்? சோர்ந்து போய் இனிமேட்டு குடும்ப வாழ்க்கை நமக்கு எதுக்கு, நாம் என்ன பண்ணலாம்? தேவனுக்காக வாழலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அந்த இல்லாத சூழ்நிலையை, அந்த இனி வாழ்க்கை வாழ போகிறோமான்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை மேலே தான் தேவன் என்ன பண்ணார்? எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்து என் வாழ்க்கையை திருப்பி போட்டார். அப்போ அது மாதிரி தான் எனக்கு என்ன பண்ணுறா? நாரி போயிடுச்சு ஆண்டவரே, நாரி போயிருக்கோம், 4 நாள் ஆயிடுச்சு, இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர் போய் அந்த கல்லறை வாசலில் நின்றுக்கின்னு, லாசருவே வெளியில் வா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? வெளியில் வந்துட்டான். வெளில வந்தால் எப்படி இருக்குது? அந்த சுத்தப்பட்ட, எப்படி பாடி என்ன பண்ணுவாங்க, துணியால் சுற்றி வச்சுருப்பாங்களோ அந்த சுத்தப்பட்ட சுத்தலோடு கை காலில் கட்டியிருக்கிற சீலையோடு அவர் என்ன பண்ணுறாரு? வெளியில் வரார். வெளியில் வந்த பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாங்க? கட்டை அவிழ்த்து விடுறாங்க. அப்போ 4 நாள் நாரி போனால் எப்படிங்க வெளில வருது? ஆண்டவர் செய்த மகிமை. வா வெளியிலன்னொடனே அந்த பாடி என்ன பண்ணிடுச்சு? கல்லறையிலேருந்து வெளியில் வந்துடுச்சு. அப்போ நம்மளால் முடியாது, இனி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், இனி நம்மளால் வாழ முடியாது, எதுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அந்த சூழ்நிலையை தான் தேவன் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். அப்போ இனி வயசாயிடுச்சுங்க, இனி எங்கெங்கே திருமணம் நடக்க போகுது, இனி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில், இப்படியே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு ஒரு சகோதரன் நினச்சாத்தான் அந்த சூழ்நிலைமே தான் மாற்றி தேவன் என்ன பண்ணுவார்? திருமண காரியத்தை சந்திப்பார். அப்போ இனி முடியவே முடியாது,
இனி நம்ம வாழறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற சூழ்நிலையை தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், மாற்றி போடுவார். அப்போ இந்த இடத்துல அந்த சகோதரன் உயிரோடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. செத்து நாரி போன அந்த பாடியை தேவன் என்ன பண்ணார், வா வெளியிலன்னொடனே அந்த சுற்றலோடவே அப்படியே என்ன பண்ணுச்சு, வெளியில் வந்துருச்சு. அப்போ ஏசப்பாவும் அதே மாதிரி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழப்போகிறாருன்ற ஒரு காரியத்தை முன்கூட்டியே அவர் இருக்கும்போது இந்த பூமியில் என்ன பண்ணார், லாசரு மூலமாக நிரூபித்து காட்டினார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். மனுஷர்களால் இது கூடாது, ஆனால் தேவனால் என்ன பண்ணோம், கூடும். தேவனால் என்ன பண்ணோம், கூடும். அப்போ அவர் அதான் பூமியில் அவர் என்ன பண்ணார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். 40 நாட்கள் என்ன பண்ணார், அவங்க அப்போஸ்தலர்களுக்கு திஷ்டாந்தரமாக நான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் காண்பித்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு கூட என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். பேசிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேமில் காத்திருங்க, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் என்ன பண்ணணும், காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அவர். அது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவார். வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு சாட்சியாக மாறுவீங்க. முதலாவது உங்கள் ஊரில், அப்புறம் நீங்கள் இருக்கிற நாட்டில், நீங்கள் இருக்கிற உலகத்தில் என்ன பண்ணுவீங்க, எனக்கு சாட்சியாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மேலே எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்போ தேவன் என்ன பண்ணார், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, எல்லா ஜனங்களும் பார்த்தாங்களா. அப்போ அதுக்கு சாட்சியாத்தால் லாசருவை முதலாவது அவர் என்ன பண்ணார், எழுப்பினார். 2வது தேவன் என்ன பண்ணார், உயிரோடு கூட ஏசப்பா எழுந்திருச்சார். எழுந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பிதாவின் வலது பாரசத்தில் போய் அமர்ந்து கொண்டு நமக்காக என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு தேற்றவாளனை இங்கே அனுப்பி, பரிசுத்த ஆவியை அனுப்பி, அவர் நம்மோடு கூட நம்மளுடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படிக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு இந்த பூமியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் எப்படிங்க நமக்குள்ளே வாசம் செய்து கொள்ள முடியும், அவர் ஆவியோடு இருக்கிறதால தான் என்ன பண்ணுறாங்க, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதனால தான் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ளணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்றதுக்காக தேவன் நம்மளோட கூட என்ன பண்ணுறாரு, வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தில் வாசம் செய்யலையா, நமக்குள்ளே தான் வாசம் செய்கிறாரா, ஆலயத்தில் கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாரு, வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அநேக அற்புத அடையாளங்கள் நடந்த ஒரு சபை, அநேகர் நன்மைகளை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இருதயத்தில் என்ன இல்லை, ஒரு மனசு இல்லை. அநேகருக்கு அற்புத அடையாளங்கள், அநேகருக்கு வீடு கட்டி கொடுத்தார் ஆண்டவர், அநேக அற்புதம். என்ன ஜெபம் இங்கே நம்ம மேற்கொள்கிறோமோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் என்னது ஆண்டவர் பதிலை கொடுத்தார். ஆனாலும் ஜனங்க என்ன பண்ண முடியல, அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வர்றதுக்கு மனசு இல்லை. அப்போ நம்ம எதை மறக்கக்கூடாது, மனுஷன் எப்பயுமே நன்றியை மறப்பான். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இம்மட்டுமாய் நம்மளை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரு, அதுக்கே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ லாசருவை கொண்டு மரித்தவர் உயிரோடு கூட எழுந்துட்டாருன்ற ஒரு சாட்சியை அவர் வைத்து விட்டு தான் என்ன பண்ணார், போனார். அப்போ அவரையும் ஃபஸ்ட்டு லாசரு உயிரோடு எழுந்தார், 2வது ஏசப்பா என்ன பண்ணார், உயிரோடு கூட எழுந்தார். அப்போ அவர் மரித்ததுக்கு என்ன நோக்கம், ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பாவத்தில் இருக்காங்க, அந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கணுன்னா நம்மளுடைய ரத்தத்தினால தான் என்ன பண்ண முடியும், விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லி அறிந்து என்ன பண்ணார், தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் தேவன் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு ஏசப்பாவை அனுப்பி ரத்தத்தை சிந்த வைத்தார். ரத்தம் சிந்ததுனால நமக்கு என்ன கிடச்சிது, ரட்சிப்பு, விடுதலை கிடச்சிது. இனியும் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக ரட்சிப்பு அடையணும், விடுதலை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவனோட அதிகமாக நெருங்கணும். அதிகமாய் தேவனோட கூட நெருங்கி அவர் என்ன நமக்கு பேசுகிறாரோ, அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கிறாரோ அதையெல்லாம் அறிந்து நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். அப்போ தேவன்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கணும்,
உங்களை நாங்கள் பார்க்கணும், உங்களோடு கூட நாங்கள் பேசணும். மற்றவங்க எல்லாம் வேதத்துலலாம் எல்லோரும் பேசியிருக்கிறாங்களே, எல்லா ஊழியக்காரங்களும் சொல்கிறாங்களே பேசியிருக்கிறாங்கன்னு. அப்போ உங்களுடைய குரல் நாங்களும் என்ன பண்ணோம், கேட்கணுன்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னும் என்ன பண்ணுது, இருந்து கொண்டு இருக்குது. உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கா இல்லையா, அவருக்கு இருக்குது. அந்த வல்லமைகள் என்ன பண்ணுது, செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. நாம் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளும்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதோடு நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம மூலமாக தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்போ அவர் இந்த பூமியில் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம இருக்கணும்னு முன்மாதிரியை வச்சுட்டு நமக்கு போயிட்டார். அந்த முன்மாதிரியை நம்ம கடைப்பிடித்து நாமளும் இந்த பூமியில் எதுக்காக வந்தோம், தேவ சித்தம் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக எப்படி வாழணுன்றத நம்ம அறிந்து கொண்டு வாழணும். அது மட்டும் இல்லை, அவர் எந்த நோக்கத்துக்காக நம்ம அழைச்சாரோ அந்த அழைப்பில் தான் நிற்கணும், அந்த அழைப்பில் தான் நம்ம ஓடணும். அப்போல்லாம் அந்த ஜெயம் கொள்ள முடியும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பாட்டு தாளந்தை கொடுத்துருக்குறாரு, சுவிசேஷ பாட்டு பாடி பாடகர் ஐயா மாரி சுவிசேஷ பாடல்களை எழுதி அநேக ஜனங்கள் மத்தியில் பாடும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. அதற்கான அழைப்புக்கு அந்த அழைப்பில் நம்ம என்ன பண்ணணும், செயல் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தேவன் ஒவ்வொருத்தவங்களையும் அழைச்சிருக்கிறார். ஒருத்தவங்களையும் அழைக்காமல் இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஜெப ஊழியம், ஒருத்தவங்களுக்கு பாடல் ஊழியம் எல்லாமே என்ன பண்ணுறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்ம நடக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார், மற்றவங்களையும் அதன் மூலமாக ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய உயிர் தெழுந்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து ஆசீர்வதித்தீர், அதற்காய் நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை பாராட்டினீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உயிர் தெழுந்து அப்பா பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். நீர் இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டு போய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறீர். அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து உம்மண்டை அப்பா வர தேவாவியானவர் உதவி செய்யுங்க. தேவாவியானவரே, நாங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. காலங்களை வீணடிக்காதபடிக்கு யாருக்கு எந்த நோக்கத்துக்காக நீர் அழைத்தீரோ நோக்கமும் சித்தத்தையும் நாங்கள் நிறைவேற்ற தேவாவியானவர் நீர் உதவி செய்வீராக, ஆளுகை செய்வீராக தகப்பன. எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அப்பா ஏசப்பா, உம்மை நாங்கள் அப்பா மனதாரமை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் ரத்தம் சிந்து உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் மீட்டெடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தின்படி எங்களை நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.